திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திருவிசால ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 21ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். கடும் போட்டிகள் தொழிலில் உருவாகும். இருந்தாலும் உங்கள் நிர்வாக திறமையால் அதையெல்லாம் வென்றெடுப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர்களால் சில விரயங்கள் உண்டாகலாம். உறவுகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உறவுகளின் பேச்சில் சில மாற்றங்கள் தென்படும். குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்வதற்கு கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கான மறைமுகமான எதிர்ப்புகளை கண்டறிந்து அதையெல்லாம் விளக்க வேண்டும். ஆனால் கடன் வாங்கி மட்டும்தான் விருப்பங்களை நிறைவேற்றும் என்று நினைத்து கடன் வாங்கி விடாதீர்கள். அதை தவிர மற்ற எது வேணாலும் செய்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாள். ரிஷபம். அரசு விஷயத்திலிருந்து நல்ல வருமானங்கள் வரலாம். ஒப்பந்தங்களில் இருந்து நல்ல லாபங்கள் பெறலாம். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, ஆணவப்போக்கு, கண்டிப்பு போன்றவற்றை தவிர்த்தால் குடும்பத்தில் சகஜமாக பழகி மகிழ்ச்சிகள் உண்டாகலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று அனுகூலங்கள் ஆதாயங்களை பெறுவீர்கள். பெண்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் மனமாற்றம் கவலையை கொடுக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். அதனால் அது அரசு சம்பந்தமான நீங்கள் எதிர்பார்த்த விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் இன்று நல்ல நாள். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிர்வாகமும் நண்பர்களும் உங்களை விரும்புவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். குடும்பத்தில் பெண்கள் பெரியவர்கள் எல்லோரும் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதரரின் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உறவுகளால் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவருடைய ஆளுமை தன்மை உங்களுக்கு எரிச்சலை ஊட்டும். இருந்தாலும் அவரை அட்ஜஸ்ட் செய்து போங்க. அட்ஜஸ்ட் செய்ய முடியலன்னா அவரை டீ, டிஃபன், காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிடுங்க. வாகன மாற்ற சிந்தனை மேலோகும். வசதி வாய்ப்புகள் கூடும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். கடகம். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற சிந்தனைகள் போன்றவற்றை தவிர்த்தாலே இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பணம் உங்களை தேடி வரும். பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் சில மனமாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனாலும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். சகோதரருடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவருடைய ஆளுமை தன்மையால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலால் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக சென்று செல்ல முடியும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். போட்டிகளில் நிர்வாக திறமையால் வென்றெடுப்பீர்கள். அரசு சம்பந்தமான நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தந்தை விஷயத்தில் சில கவனத்தை தேவை. அவருடைய மருத்துவ செலவுகள், மருத்துவ வசதிகளை குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள். சிம்மம். என்று மனம் ஒரு பதட்டமாகவே இருக்கும். மனம் ஒரு விரக்தி நிலையில் இருக்கும். மனம் தனிமையை நாடி நிற்கும். எவ்வளோதான் நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது.
இன்று தனவரவு நன்றாக இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். அரசு விஷயத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிக்கு அவர்கள் ஊன்றுகோலாக இருப்பார்கள். சுபவிரயங்கள் அதிகரிக்கும். பெண்களிடம் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. இல்லது அவர்களுக்காக சில அலைச்சல்கள் விரயங்கள், குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கண்டிப்பு கோபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துடன் ஹிட்லர் போல இல்லாமல் நண்பர்கள் போல பழகி பேசுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணலாம். கன்னி, சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நிர்வாகத் திறமை வெளிப்படும். தொழிலில் உங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வசதி ஏற்படும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து காலத்திற்காக ஊகிப்பீர்கள். பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையான செயல்களை மட்டும் மனதில் ஏற்றிக்கொண்டு மனதை உளைச்சல் படுத்த முயற்சிக்காதீர்கள். ஒரு புனித யாத்திரை, இறை வழிபாடு உங்கள் மன அமைதியை தரும். அதை மட்டும் தைரியமாக செய்யுங்கள். தியானம், இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம், அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு அதிகாரியின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிகாரியின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேற்படும். தொழிலில் எதிர்பார்த்த விரிவாக்கங்களை செய்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காண்பீர்கள். விரும்பிய காரியங்களை விரும்பி போய் செய்து நினைப்பீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் பற்ற நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதாலும் விரயங்கள் இருப்பதாலும் அதை மட்டும் கொஞ்சம் ஒத்தி போடவும். மற்றபடி அரசு உதவிகளெல்லாம் சிறப்பாக இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவு செய்வதை மட்டும் என்று கண்ட்ரோல் செய்து வைத்து கொண்டீர்கள் என்றால் இன்று சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவு, மகிழ்ச்சி போன்றவை இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்தின் முதலில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இதுவரை இருந்த தடைகளெல்லாம் விலகி அதிகாரிகள் ஆதரவால் நல்ல சிறப்பாக பலனை பெறப்போகிறீர்கள். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் கேட்ட சலுகைகள் கிடைத்து வேலை செய்வது மிக எளிதாக இருக்கும். மேலும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொருளாதார வசதி மேம்படும். கண்ணை மூடிட்டு எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு லாபத்தை தந்துடும். அந்த அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நல்ல பலனை தரும். நல்ல வருமானத்தை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மூத்தோரோட ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய நண்பர்களுடைய உறுதுணை இருக்கிறது. ஆகவே எதை எடுத்தாலும் வெற்றிகரமாக சிந்தித்து வெற்றிகரமாக செயல்பட்டு வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, அரசு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய கூட்டாளிகள், புதிய நண்பர்கள் கிடைத்து நட்பு வட்டங்கள் விரிவடையும். வியாபாரம் வணிகம் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது என்று நண்பர்களுடன் ஆலோசித்து அல்லது கூட்டாளியுடன் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள். பண நெருக்கடி கொஞ்சம் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதிகாரிகள் மாற்றமான ஆறுதலை தரும். பயணங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். தொழிலில் அரசு உதவிகள் கிடைப்பதால் தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த லாப வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் நுணுக்கங்களை கற்று அதையெல்லாம் புகுத்தி தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. ஆகரம், அரசு விஷயத்தில் மட்டும் இன்று தள்ளி வைக்கவும். ஏன்னால் அது பணிச்சுமையும் பணி அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்காக கடன் வாங்கும் விஷயத்தை மட்டும் செய்யாதீர்கள். ஆனால் இத்தனை சிறப்பாக செயல்படும்போது உங்களுக்கு தானாகவே எதிரிகள் வந்து சேர்வார்கள். அது மறைமுக எதிரிகளாக இருக்கும். அவர்கள் இனம் கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்கி விடுவது நல்லது.
அதிகாரிகள் ஆதரவில் பணப்புழக்கம், பொருளாதார வளர்ச்சி, வேலைகளில் எளிமை போன்றவை எல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். கிரகங்கள் சாதகற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவதை போன்றவற்றை தவிர்க்கவும். மற்றபடி பயணங்கள் அதிர்ஷ்டத்தை தரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் உண்டாகும். ஒரு பாக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கும்பம். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அதுவும் அரசு காரியங்களில் நீங்கள் எடுத்த விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்ளவும். வாழ்க்கை துணையின் மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்கள் உங்கள் மனதறிந்து நடப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். வியாபார மணிகளில் வணிகத்தில் சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். பஞ்சாயத்து, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்போம். முடிந்தவரை என்று பிறரிடம் யாரிடமும் அனாவசியமான பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்து, வழக்குகளை தவிர்த்து சிவமே என்று இருப்பது சித்தத்தை தெளிவாக வைத்திருக்க உதவும். மீனம். அரசு காரியத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் சில அனுகூலங்கள், ஆதாயம் உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தேவையான பணபலங்கள் அதிகரிக்கும். பொருள் பலம் அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அல்லது சில பேர் தொழிலையே மாற்றம் செய்து வெற்றி காண்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்ட விரிவடையும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். வியாபாரம், வணிகம் போன்றவற்றை விரிவாக்கம் செய்து வெற்றி காண்பீர்கள். மேலும் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது, புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற தொழில் விரிவாக்கம் போன்றவற்றை எல்லாம் செய்து இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் கொண்டு செல்லப் போகிறீர்கள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்கு. என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.